ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடிஜி சமையல். மோஸ்ட் வைரல் அண்ட் க்ரீமியான இஃபா சிக்கன் செய்யலாமா? அதுக்கு நான் 2 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். அதை இப்போது ஒரு இடிக்கலை வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும் போது சிக்கன் உள்ள மசாலா நல்லா இறங்கி சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் குக் ஆகும். ஸோ நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் தயிர், 1/2 எலுமிச்சை சாறு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு திக்கான பேஸ்ட்டாக ரெடி பண்ணிடுங்க. இப்போது நம்ம இடித்து வச்சுருந்த சிக்கனை உள்ளே சேர்த்து நல்லா 4 பக்கமும் படுற மாதிரி நல்லா பெசரி வச்சுருங்க. மேக்ஸிமம் சிக்கனை 2 ஹார்ஸ் வரைக்குமாவது ஊற வச்சுருங்க. அப்போ தான் நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு தவாவில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மேரினேட் பண்ண சிக்கனையும் உள்ளே சேர்த்துருங்க. இப்போ நல்லா 4 பக்கமும் திருப்பி விட்டு சிக்கன் நல்லா குக் ஆகட்டும். அதுக்குள்ள நம்ம ஒரு க்ரீமியான சாஸ் ரெடி பண்ணிடலாம். 2 எக்கோட ஒயிட் எடுத்துக்கோங்க. நான் சீஸ்க்கு பதிலாக பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு பால் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் சுகர், 1 ஸ்பூன் வினிகர், 5லேருந்து 6 பல் பூண்டு, கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி இந்த சாஸை சிக்கன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு லிட்டை போட்டு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல க்ரீமியான இஃபா சிக்கன் ரெடி. இப்போ இந்த சிக்கனில் இன்னும் நிறைய சாஸ் ஆட் பண்ணி டாப்பிங்ஸ்க்கு சில்லி ஃப்ளேக்ஸ் தூவி சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்கலான்னு போல் தோணும். ஏன்னா இந்த சிக்கன் அப்படி இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மோர் ரெசிபீஸ்க்கு ஏடிஜி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.